அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லதா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தாத்தா பாட்டி இந்த இடத்த வாங்கி இங்கே வாழ்ந்த வீடு இது. இங்கே என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய பெற்றோர் இந்த இடத்துல எங்கள் அம்மா பிறந்த இந்த வீடு. அம்மாவுடைய பெயர் லீலாவதி. அவங்களுக்கு நான் மூத்த மகளாக பிறந்தேன். எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. இப்போ நான் முதலாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே நான் பிறந்தபடியினால் அங்கே நான் வளர்க்கப்பட்டேன். அங்கே வளர்க்கப்பட்டு அங்கே சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியில் இதே எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு அப்பா இறந்துட்டாங்க நான் 5th படிக்கும்போது. சூழ்நிலை காரணமாக எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்ந்து வாங்கின இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதை எதுக்காக நான் சாட்சியாக பதிவு பண்ணணும் அப்படின்னா, ஒரு இந்த குடும்பத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் கூட எங்கேயோ பிறந்து இந்த இடத்துல நான் பிறந்தது நிமித்தம் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு இன்றைக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். நான் சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் படித்தேன். அதுக்கப்புறமா இங்கே ஆண்டிப்பட்டி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய படிப்பை 2 years டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஜி சென்னை போய் செட்டில் ஆகிட்டேன். அம்மா கூட பிறந்த தம்பியை மேரேஜ் பண்ணேன். அவரோட நேம் பழனிசாமி. எனக்கு 2 குழந்தைங்க உண்டு. மோகன் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் சிஇ, அடுத்தவன் BA பண்ணியிருக்கான். என் கூட பிறந்த 2 சகோதரி உண்டு. ஒருத்தர் வடுகப்பட்டியில், அவளுக்கு 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். அவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய சந்ததியோடு கூட அவங்க சம்பத்தோட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. என்னுடைய அடுத்த 2வது தங்கச்சி பெங்களூரில், அவளுடைய நேம் சரஸ்வதி. அவளுடைய கணவர் பெயர் ரமேஷ். அவளுக்கு 4 பெண் குழந்தைகள் உண்டு. அவங்களும் கல்லூரி படிப்பை அந்த மாதிரி தொடர்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. கடவுள் யாருக்குமே கிடைக்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட். நான் நடுவில் வேதத்தை எடுக்க ஆரம்பித்த உடனே MA MPhil BEd பண்ண, டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்ஸ் பண்ண என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுனாமி போல் எல்லாராலும் புறக்கப்பட்டு அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகள், போராட்டங்கள், அதற்கப்புறம் தனிமைப்படுத்தப்பட்டேன், வெறுமையாக்கப்பட்டேன், வேதத்தை தூக்கினது நிமித்தம் எல்லாராலும் ஆகாதுன்னு தள்ளப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. கர்த்தர் அரசு பணியில் என்ன ஒரு ஆசிரியராக 26/7/1999 பணியில் அமர்த்தினார். அது மாத்திரமல்ல, நான் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து ஸ்டேட் RPயாக, ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சனாக, பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, அதிகாரிகளோடு, JD டைரக்டர்ஸ், IAS, அது மாத்திரமல்ல எத்தனையோ சமூக NGOஸில், நிறுவனங்களில், அப்புறமா சிகரம் தொட்ட ஆசிரியர் என்று எலெக்ஷனில் எல்லாத்துலேயும் கர்த்தர் என் மேன்மையாய் உயர்த்தினார். சாதனையாளர் விருதை வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். எல்லாம் என் வேதம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது. நான் மரணத்தின் விளிம்பை நோக்கி போனேன் எல்லாமே. ஆனால் இன்றைக்கு என் அம்மா அப்பா, என் சகோதரர், என் கணவர், பிள்ளைகள், சகோதரர்கள் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு சந்தோஷித்து களிகூறுகிறதற்கு இந்த சாட்சி, இந்த பிறந்த இடம், இந்த இடத்துல இந்த கருத்தை பதிவு பண்ணுகிறது நிமித்தம் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோல இன்னும் அநேகருக்கு இந்த பதிவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்களும் கலங்காதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். காட்